நல்லூர் திருவிழா காலம் நெருங்கிவிட்டது. புலம்பெயர் உறவுகள் யாழ்ப்பாணத்திற்கு படையெடுத்து வரப்போகிறீர்கள். நீங்கள் இங்கே வந்து தங்கி நிற்பதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பதாக யாழ்ப்பாணத்திலே வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்த வீடுகளில் கொள்ளைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஈவன் நகைகளுக்காக கொலையும் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே. இது உங்களை பயப்படுத்துறதுக்காக இல்லை. நீங்கள் இந்த திருவிழாவுக்காக வந்து இங்கே பாதுகாப்பாக தங்கி நிற்க வேண்டும். மன உளைச்சல்கள் இல்லாமல் தங்கி நின்று திருவிழாவிற்கு சென்று வர வேண்டும். எந்த விதமான மோசடிகளுக்கும் நீங்கள் உள்ளாகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொளி. நீங்கள் இங்கு வந்து அறைகளை அல்லது வீடுகளை வாடகைக்கு எடுக்கின்ற பொழுது மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 10 விடயங்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இங்கு நல்லூர் திருவிழாவுக்காக வர இருப்பவர்களுக்கு இந்த காணொளியை ஷேர் செய்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இது மிகவும் பயனுடையதாக இருக்கும். உங்களுக்கும் இது பயன்மிக்கதாக இருக்கும். நீங்கள் நல்லூருக்கு வரப்போகிறீர்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். காணொளியை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த திருவிழா கால பகுதியிலே தங்கி நிற்பதற்காக புலம்பெயர் உறவுகள் வீடுகளை அல்லது அறைகளை வாடகைக்கு எடுத்து தங்குகின்ற போது கவனிக்க வேண்டிய முக்கியமான 10 விடயங்கள். முதலாவது, முன்பதிவு செய்தல். அதாவது நீங்கள் இங்கே வாரத்துக்கு முன்னமே நீங்கள் முன்பதிவு செய்திருவீங்க. ஆகவே முன்பதிவு செய்யல உங்களுடைய அந்த வீடு அல்லது அறையினுடைய உரிமையாளரை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்தாமல் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் வருகின்ற விளம்பரங்கள், குறுஞ்செய்திகள், படங்கள் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் வெறுமனே நம்பி இந்த புக்கிங் முன்பதிவை மேற்கொள்ளக்கூடாது. வீட்டு உரிமையாளர் அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய நிர்வாகியினுடைய அடையாளத்தை நீங்கள் சரிபார்த்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதுதான் முதலாவது ஸ்டெப். அடுத்தது, முற்பணம், அட்வான்ஸ் கொடுப்பீங்க. ஆகவே அந்த முற்பணம் கொடுக்கல நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது, அவையும் அவசரப்படுத்தக்கூடாது. அப்படி அவசரப்படுத்திச்சுனோம்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷனை பார்க்குறது தான் பெட்டராக இருக்கும். ஆகவே இந்த முன்பணம் செலுத்தியல வீடியோ அழைப்பு காட்டுவினம். ஆகவே அந்த வீடியோ அழைப்பில் வீட்டை முழுமையாக வடிவாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நம்பகமான நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களை அனுப்பி அந்த இடத்தை ஒரு முறை வடிவாக பார்த்து கொள்ளுங்கள். அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய பின்னர் நீங்கள் பணத்தை அனுப்பி கொள்ளுங்கள். உங்களுக்கு திருப்தியாக அது இருக்கிறது என்பதற்கு பிறகு முற்பணத்தை அனுப்பி கொள்ளுங்கள். முற்பணம் கொடுத்ததற்கான ரிசிப்ட், பற்றுச்சீட்டை வாங்கி பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். அது பின்னடிக்கு உங்களுக்கு தேவைப்படலாம். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், நிபந்தனைகள் இருக்கும். இது ஒரு ஒப்பந்தம் தான். ஆகவே வாடகை தருபவர்களோடு நிபந்தனைகளை முன்கூட்டியே எழுத்து மூலமாக நீங்கள் ஒப்பந்தமாக பெற்றுக்கொள்வது சால சிறந்தது. தினசரி வாடகை எவ்வளவு, மின்சார கட்டணம் எவ்வளவு, தண்ணீர் எவ்வளவு, வைஃபை கட்டணங்கள் எவ்வளவு, தண்ணீர் கட்டணம் எவ்வளவு, வைஃபை கட்டணங்கள் எவ்வளவு போன்ற விடயங்கள் அனைத்தையும் அந்த எழுத்து மூல ஆவணத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் வெறுமனே உங்களுக்கு அறை அல்லது வீட்டிற்கான வாடகை இவ்வளவு என்று கூறிவிட்டு நீங்கள் எழும்பி செல்லுகின்ற பொழுதுதான் மின்சாரம் இவ்வளவு போயிருக்கு, தண்ணி இவ்வளவு போயிருக்கு, வைஃபை இவ்வளவு பாவிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பேமெண்ட் ஒன்றை போட்டு உங்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஆகவே அது எல்லாத்தையும் முதலே தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவைக்கும் மனஸ்தாபம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவது விடயம், இந்த வாடகை நிபந்தனைகளை முன்கூட்டியே எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது, நான்காவது விடயம் முக்கியமானது, வீட்டினுடைய பாதுகாப்பை பரிசோதித்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது வீட்டினுடைய கதவுகள், ஜன்னல்கள், பூட்டுகள், வெளிப்புற விளக்குகள், பாதுகாப்பு கேமராக்கள், மின்சார வசதி, லைட் இருக்கா, கரண்ட் நின்றா என்ன, அடுத்த ஆயத்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா, இதெல்லாத்தையும் வடிவாக கவனித்து கொள்ளுங்க. ஏனென்றால் உங்களுடைய நீங்கள் தங்கி நிற்கும் பொழுதும் வெளியில் சென்று வரும் பொழுதும் வீட்டினுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அதாவது உங்களுடைய பொருட்களினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதே விஷயத்தோட அண்டினதான அடுத்த விடயம், ஐந்தாவது விடயம், கடவுச்சீட்டு மற்றும் பெறுமதியான பொருட்களை பாதுகாப்பாக வையுங்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் வெளிநாட்டவர்கள் வந்து தங்கி நின்ற வீடுகளை இலக்கு வைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன, கொலைகள் கூட இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த பாஸ்போர்ட், பணம், நகை, வெளிநாட்டு வங்கி அட்டைகள் போன்றவற்றை பாதுகாப்பான இடங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் வெளியில் எடுத்து செல்ல வேண்டாம். அந்த பாஸ்போர்ட் மற்ற நகைகளை வந்து வெளியில் கொண்டு போவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். வீடுகளில் பக்குவமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ஆறாவது முக்கியமான விடயம், அறிமுகம் இல்லாத நபர்களை வீட்டிற்குள் நீங்கள் அனுமதிக்க கூடாது.
அறைகளையோ அல்லது வீடுகளையோ வாடகைக்கு எடுத்து வைத்திருக்கின்ற பொழுது வருவார்கள். ஏனைய வேலைகள், வீட்டில் இருக்கின்ற வேலைகளை செய்வதற்காக உதவ வருகிறோம் என்று வருவார்கள், அல்லது வீடுகளை கூட்டி தருகிறோம், கழுவி தருகிறோம், சுத்தம் செய்து தருகிறோம் என்று வருவார்கள், உடுப்பு துவைத்து தருகிறோம் என்று சொல்லி வருவார்கள். ஆகவே அவர்களிடம் அவர்களுடைய அடையாளத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களிடமிருந்து சேவையை பெற்றுக்கொள்வது தவறில்லை, ஆனால் அவர்களுடைய அடையாளம் மற்றும் அந்த வீட்டினுடைய நிர்வாகிக்கு அவரை தெரிந்திருக்க வேண்டும். இது போன்ற விடயங்களை உறுதிப்படுத்தி அவரை நன்கு வெரிஃபை பண்ணி உள்ளே அனுமதியுங்கள் குறித்த சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக. அது மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக இருக்கும். அது 6வது. 7வது முக்கியமான விடயம், அயலவர்கள் மற்றும் அவசர தொடர்பு இலக்கங்களை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வீட்டு உரிமையாளர் அல்லது நிர்வாகியினுடைய தொலைபேசி இலக்கம், அருகிலே இருக்கக்கூடிய மருத்துவமனை ஆம்புலன்ஸினுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் போலீஸ் நிலையத்தினுடைய தொலைபேசி இலக்கம், இவற்றை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்பகமான உறவினர்களினுடைய தொலைபேசி இலக்கங்களையும் மறக்காமல் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 8வது விடயம், சமூக வலைத்தளங்களிலே உங்களுடைய இருப்பிடங்கள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது மிகவும் ஆபத்தானது. நாங்கள் இந்த வீட்டில் இருக்கின்றோம், இந்த வீட்டில் தான் வந்து தங்கியிருந்து நல்லூருக்கு செல்கின்றோம் போன்ற பதிவுகளை நீங்கள் ஃபேஸ்புக்கிலோ அல்லது வேறு சமூக வலைத்தளங்களிலோ போடாமல் இருங்கள். அதனை நோட்டமிட்டு விட்டு களவெடுப்பதற்கு வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். அடுத்த 9வது, வீட்டில் உள்ள பொருட்களினுடைய நிலையை வரும்போதே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடுகளினுடைய கதவுகள், ஜன்னல்கள், தளபாடங்கள், கதிரைகள் இதில் ஏதாவது சேதமடைஞ்சு போய் இருக்கும். ஆகவே அந்த சேதங்களை நீங்கள் முதலே ஃபோட்டோ ஆதாரங்களாகவும் வீடியோ ஆதாரங்களாகவும் எடுத்து அந்த நிர்வாகிக்கோ அல்லது ஓனருக்கோ நீங்கள் அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நீங்களே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் நீங்கள் போகும் பொழுது அங்கே அவர்கள் அது என்ன ஏன் படிச்சிருக்குன்னு சொல்லி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் காட்ட வேணும், இது நாங்கள் வாரத்துக்கு முன்னமே இந்த டேமேஜ் எல்லாம் இருந்திருக்கு என்றதை நீங்கள் காட்டிக்கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது 10வது முக்கியமான விடயம், அவசர நிலை ஒன்று ஏற்பட்டால், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒன்று ஏற்பட்டால் உங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு பிளான் இருக்கணும். ஆகவே திடீரென்று ஒரு ஆளுக்கு வருத்தம் வருது, உடல்நல குறைவு வருது, அல்லது ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த பக்கத்தால் போகணும் என்றதை வீட்டுக்குள்ளேயோ அல்லது அறைக்குள்ளேயோ தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அதே நேரம் யாரை கூப்பிட வேணும், யாரை தொடர்பு கொள்ளணும் என்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த விடயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே குடும்ப தலைவர் என்ற ஒருவர் பொறுப்பாக இருப்பார். அவர் எல்லாருக்கும் இது சம்பந்தமான விஷயத்தை எஜுகேட் பண்ணி விட்டிருக்க வேணும். இது சம்பந்தமான தொடர்பு இலக்கங்கள், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், எல்லாத்தையுமே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சொல்லி வைத்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமாக இந்த நல்லூர் திருவிழாவுக்காக வருகின்ற உறவுகள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய, முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 10 விடயங்களாக இருக்கின்றது. அறைகள் அல்லது வீடுகளை எடுத்து தங்க போகிறீர்களாக இருந்தால் இதை விட கடைசி நேரம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம் மக்களே. இப்போவே புக்கிங்கை தொடங்குங்கோ, தேடுங்கோ. நம்பகமான உறவினர்கள் மூலமாக அல்லது தெரிந்தவர்கள் மூலமாக நல்ல இடங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முற்பதிவுகளை செய்ய ஆரம்பியுங்கள். ஏன்னா கடைசியில் சரியான நெருக்கடியாக இருக்கும், இடங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்துவிடும். அடுத்தது, மிக குறைந்த விலையிலான சந்தேகமான விளம்பரங்களை எச்சரிக்கையோடு அணுகுங்கள். மிக குறைஞ்ச விலைக்கு இருக்குது என்றதுக்காக மட்டும் எடுக்க வேணாம். அதே நேரம் மிக குறைந்த விலையில் தரமான இடங்களும் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இடங்களிலே மிக குறைந்த விலை என்பதற்காக ஏமாந்து விடாதீர்கள். ஏனென்றால் மலசலகூடம் மற்றும் குளிக்கும் அறை ஆகியவை மிக மிக முக்கியமான சுகாதார ஏற்பாடுகளாக இருக்க வேண்டும். அவற்றிலே பிரச்சனைக்குரிய அறைகள் இருக்கின்றன. அவற்றை குறைந்த விலையிலே தந்து விடுவார்கள். அது பெரும்பாலும் உங்களுக்கு ஒத்து வராது, மிகவும் அந்தரப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகவே அந்த மிக குறைந்த விலையிலான அறைகளை எடுக்கின்ற பொழுது அல்லது வீடுகளை எடுக்கின்ற பொழுது இந்த விடயங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேணும். இந்த குளியலறை மற்றும் கழிப்பறை தொடர்பாக ஒவ்வொரு இடங்களிலுமே நீங்கள் வீடியோ காணொலியூடாக பார்த்து அறிந்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்க வேணும். அதோட நீங்கள் அனுப்புகிற ஆளையும் விட்டு அதில் நீட்டாக இருக்கா, என்ன மாதிரி இருக்குது, அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்ற விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. இந்த விடயங்களை பின்பற்றி இந்த முறை நல்லூர் திருவிழாவுக்கு நீங்கள் வருவீங்களாக இருந்தால் உங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். அதே போல் நீங்கள் வீண் மன உளைச்சல்களுக்கு உள்ளாக மாட்டீர்கள். அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் மோசடிகளுக்கும் ஆளாக்கப்பட மாட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு ஏதாவது ரூம்கள் தேவைப்படுது அல்லது வீடுகள் தேவைப்படுதுன்னு சொன்னால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கின்ற இடங்களாக பார்த்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதை விட இந்த காணொலியை தேவையானவர்கள் இலங்கைக்கு, யாழ்ப்பாணத்துக்கு நல்லூர் திருவிழாவுக்காக வர இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.